இந்த பிரதேச சபை நகர சபை எல்லாம் இருக்கணும். வட்டிக்கு காசு கொடுக்குறாக்கள், அதே மாதிரி நுண்கடன் திட்டம் அதுகள் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும்டா. அவங்களுக்கு மாநகர சபை பிரதேச சபைக்கு அதிகாரம் இருக்குடாப்பா. கட்சி போராட்டமா இருக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனை. உண்மையிலே என்ன சொல்லுவாப்பா? சரி, கட்சி போராட்டம் இது இல்லை என்று வையன், மக்கள் போராட்டம் என்று வையன். மக்கள் போராட்டம் என்று சொன்னால் இந்த மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு வேற எந்த கட்சி கிடாப்பா இப்ப திராணி இருக்கு, அதை சொல்லு. நடந்த விஷயம் தெரியாது. என்ன நடந்தது? கடைசியா கிட்னியை வச்சு தாண்டாப்பா வட்டி காசு கட்டினது. தேவையில்லாமல் இழக்க போறீங்க. உனக்கு எத்தனை இப்போ கல்யாணம் செஞ்சிட்டியே. நீதிமன்றத்தை நீங்கள் இந்த தையிட்டி பிரச்சனைக்கு நாடினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இது பௌத்த நாடு, நீங்கள் இதுக்குள்ள போயிடாது. இதுதான் பதில். ஒரு பொது அழைப்பு விடுது, இந்த கிபுலோயாக்கு விட்டது. எல்லா கட்சிகளும் போய் நிக்கணும். முதல்ல ஆட்ட போராட்டம் கிபுலோயா வந்து சுமந்திரன் தலைமையில போராட்டம். கிபுலோயா சுமந்திரன் போராட்டம், தையிட்டி கயந்திரோ மேட்ட போராட்டம். ஆளாளுக்கு ஒரு போராட்டத்தை தூக்கி வச்ச ஒண்ணு இல்லைங்க. மக்கள் போராட்டம் ஒன்றும் இல்லை. வேலையிலும் அப்படி இப்படியே தான் கிடக்குது. வருமானங்களும் இல்லை. இந்த சாமியார் வந்ததுலேருந்து கடை வந்து நாசம் அடிச்சு போய் கிடக்குது. ஆனாண்ணே என்னடா சைக்கிளும் விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டை. இதுல இருந்து கொஞ்சம் கதை இப்போ உங்களை பற்றி நிறைய விஷயம் வெளியில வந்திருக்கு. வா வா வா, எனக்கு முன்னாடி வேலையிலும் இல்லை. இது சைக்கிள் என்ன வெளியில எடுக்க டயர் தெரியுதுன்னா விட்டுட்டு வந்துட்டு கவனம் வெளியில எடுக்க டயர் டீ போல் போய் தெரிஞ்சுவோம். சரி நீங்களே இருங்கோ. இன்னும் ஒரு குங்குமங்கள் தேசிக்காயலா கிடக்குன்னு கேள்விப்பட்டேன். நிறைய கொண்டது சூனியம் வைக்கிறதா கேள்விப்பட்டேன். இதை ஆர்டிக்கல் உங்களுக்கு போடணுமே. ஊர் முழுக்க விசாரிச்சுப்பட்டு தான் வந்திருக்கோம். ஊர்ல எப்படி கதைக்கிறாங்களே ஏதோ நேற்று ஏதோ சாமியாரை கூட்டிக்கிட்டு வந்து என்னதுக்கு சூனியம் வைக்கிறதுக்கு பிளான் போட்டுங்களாமன்ட்டு. சரி இங்கே அது நான் கூட்டிக்கிட்டு வரையிலடா. என்ன சம்பவம் நடந்தாடா, நான் இந்த டயரை இப்போ பார்த்து கொண்டு கேட்க ஒருத்தன் வந்தான். நீல சாலையை போத்தி கொண்டு வந்தான். வந்து உங்களோட கடையின் வாஸ்து சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் தான் கனவேருக்கு செஞ்சு கொடுத்தேனான் என்று சொல்லி கொஞ்சம் அலட்டி கொண்டு நின்றான். நானும் அவன் அலட்டரை கொஞ்சம் எனக்கு கேட்டு கொண்டு அனுப்பி விட்டனால. சரி, நான் இப்போ என்னத்துக்கு வந்தேன்னா அந்த வட்டிக்கு என்னடாப்பா இறக்கடா கீழே. சரி சரி, செருப்பை கொண்டு தெரியுற கையில். செருப்பு தேஞ்சிருமன்றதுக்காக தான் கொண்டு தெரியுறேன். செருப்பு தெரிஞ்சுவோம். இது பணமட்டையை வட்டி கட்டி கொண்டு தெரியும். இங்கே அதான் கட்டோடு பண்ணேன். சரி, இந்த காசு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. வட்டிக்கு எங்கேயாவது எடுக்கலாம். வட்டிக்கோ? மீட்டர் வட்டியை நான் கட்டுவேன். நீ கட்டுவ உள்ள செருப்பே தேஞ்சு போமெண்ட்டு கையில் கொண்டு நீ மீட்டருக்கு வட்டி வாங்கி கட்ட போறீங்க. கடைன்ற இது பத்திரம் இருக்குன்னு தானே வச்சு. எந்த கடையோ? உங்க மன்னாட்டில் நடந்த விஷயம் தெரியாது. என்ன நடந்தது? கடைசியா கிட்னியை வச்சு தாண்டாப்பா வட்டி காசு கட்டினது. தேவையில்லாமல் இழக்க போறீங்க. உனக்கு எத்தனை கல்யாணம் செஞ்சிட்டியே. சும்மா அந்த வட்டியல் அதில் ரெண்டு வேண்டி வட்டியல் குட்டி போட்டு வெளியே போகமுடா பேருந்து வந்து களத்தை நெரிப்பாங்க. இதெல்லாம் தேவையிடா வெயிடாப்பா. நான் இந்த பேங்காரனே அடிக்கடி எனக்கு டெலிவரி பண்ணுவான். நான் லோன் பண்ணுமோ 2 கால் பண்ணுவான். நான் சொன்ன அப்பு ராசா போனாமண்டு பேருந்து பொம்பளை பிள்ளையில விட்டு கால் பண்றாள். அப்ப நான் அந்த இது தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. உங்களை வீக்கிற இல்லை, நாங்கள் சைக்கிள் கடை திறந்த எல்லாருக்கும் தெரியும் தானே. வருமானங்கள் வெறும் ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி அவை ஒரே அடிச்சோன்னு இருக்கீங்க. ஐயோ அப்பு ராசா வேணாம், இந்த பிரச்சனையே வேணாம், கூட லோனும் வேணாம், இந்த வட்டி பிரச்சனையும் வேணாம், நான் அதுக்கு விரையில்லைன்னு சொல்லி போட்டேன். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் கடன் வேண்டாம் மட்டும் சரி என்ன அது அது தள்ளுபடி தள்ளுபடி அதை விடாப்பா. பேர் அந்த மன்னார்ல பாவம் அந்த முன்னாள் போராளி அந்த வட்டிக்கு காசு கொண்டு இவ்வளவு திணறி இருக்கு பார். இந்த வட்டிக்கு வாங்கினாலும் காசை எவ்வளவு ஓர்மமுள்ள ஒரு ஆளா இருந்தால் அந்த வட்டிக்கு வாங்கின காசை கொடுக்கணும்னு சென்ற கிட்னியை வித்து அந்த காசை கொடுத்துருக்குமா அந்த மனுஷன். இப்படி விரட்டி இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுவா, அப்போ இந்த பிரதேச சபை நகர சபை எல்லாம் இருக்கணும். வட்டிக்கு காசு கொடுக்குறாக்கள், அதே மாதிரி நுண்கடன் திட்டம் அதுகள் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும்டா. அவங்களுக்கு மாநகர சபை பிரதேச சபைக்கு அதிகாரம் இருக்குடாப்பா. உண்மையில இந்த தீப பகுதியில இது ஆகலும் மோசம் பண்ண நுண்கடன் திட்டம் சொல்லி பேர்தாரன்னா நுண்கடன் திட்டம். ஆனா வட்டி அங்க போகும் அங்க போகும். அதை விட ஒரு நாள் திராட்டிக்கும் பெரிய ஒரு அவமானமான வேலை, அசிங்கமான வேலை. பாவங்கள் உதுவலுக்கு கடன் எடுத்து போட்டு உதுவல் படுற பாடு, உதுவலுக்கு விளக்கங்களும் இல்லை. வேணும் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் சேமிச்சு அதை சேர்த்து செய்யுங்க. உண்மைதான். எங்கட சனத்துக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை.
அது மட்டும் இதை செய்ய. ஆனா இப்படியான நுண்கடன் திட்டங்களை இப்படியான அமைப்புகளை ஏன் உள்ளுக்கு விடுறீர்கள் நீங்கள்? உள்ளூராட்சி சபைகள் அதான் பிரச்சனை. உள்ளூராட்சி சபைகள் கொஞ்சம் காத்திரமா இருக்கணும். எத்தனை வீதம் பட்டி, இவ்வளவு வீதம் தான் பட்டி என்று சொல்லி அது ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கணும்டா. அதான் பிரச்சனை. என்ன செய்யறது, எல்லாம் சிக்கலா தான் இருக்கு. அதுவும் இல்லை, இந்த காணி பிரச்சனைகள் எல்லாம் என்ன மாதிரி போயிருக்கேன். அந்த தையட்டி பிரச்சனை சம்பந்தமா அரசாங்க அதிபர் விரட்டி இருக்குன்னு கயந்திர மாதிரி சொல்லியிருக்கிறேன். அரசாங்க அதிபர் அவர் உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல மனுஷன்டா. அந்த அரசாங்கம் சார்பாக கதைக்கிறதோ அல்லது தண்ட மக்கள் சார்பாக கதைக்கிறதோ, ரெண்டு கட்டா நிலைமையில, அல்லது இந்த பிக்குமேர் சார்பாக கதைக்கிறதோ, யார்கிட்ட பக்கம் நிற்கிறேன்னு தெரியாம இவற்ற நியூஸை கொண்டு அவருக்கு கொடுக்குறது, அவற்ற செய்தியை கொண்டு இவருக்கு கொடுக்குறது, கிட்டத்தட்ட டபுள் கேம்னு சொல்லலாம். அப்படி தெரியுதுடா. அந்த ஒன்றும் செய்யலாம். அந்த வேலை அது அரச வேலை. அரசு என்ன பணிக்குதோ அந்த செய்யுதுடா. இல்ல பௌத்த காங்கிரஸ் ஆக்கள் எல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க சொல்லியிருக்கேன். இந்த போராட்டம் ஒரு கட்சி போராட்டமா இருக்கிறதாலதான் நம்மள பிரச்சனை. உண்மையிலே என்ன சொல்லுவாப்பா, சரி கட்சி போராட்டம் இது இல்லை என்று வையன், மக்கள் போராட்டம் என்று வையன். மக்கள் போராட்டம் என்று சொன்னால் இந்த மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு வேற எந்த கட்சி கிடாப்பா இப்ப திராணி இருக்கு, அதை சொல்லு. சரி, சைக்கிள் கட்சி அப்படி அவங்க ஒழுங்குபடுத்தி இந்த போராட்டங்களை இவ்வளவு செய்யறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இதை பற்றி வேற யார் கதைக்கணும் சொல்லு. எந்த மக்கள் அமைப்பு முன்னுக்கு வந்து கதைக்கணும்? மக்கள் அமைப்பு முன்னுக்கு வந்து கதைக்குது இல்லையா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு கேஸை போடலாம், அப்படி ஒரு பயம் இருக்கு தானே. இல்ல ஏதாவது செய்யலாம்னு சொல்றேன். வேலையே ஏதாவது ஒரு கேஸை மக்களுக்கு எதிராக, மக்களுக்கு ஆதரவா ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு இதை சுமூத்தா முடிப்பவன் இல்லாம கிட்டத்தட்ட பார்க்க போட அதை நாங்கள் மட்டும்தான் செய்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த மாதிரி கிடக்கு இல்லையோ. என்ன சொல்லுவாங்கடா, ஒரு விஷயத்துல நீங்கள் தெளிவா இருக்கணும். என்ன சொல்லுவாங்க விஷயம், நீதிமன்றத்தை நீங்கள் இந்த தையிட்டி பிரச்சனைக்கு நாடினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பௌத்த நாடு, நீங்கள் இதுக்குள்ள போயிடாது, இதுதான் பதில். சரியோ? ஆனா இந்த போராட்டங்கள் இப்படி நடக்குது, இந்த நில ஆக்கிரமிப்பு இப்படி நடக்குது, பௌத்த மதமாக்கள் இப்படி நடக்குது என்ற விஷயத்த நாங்கள் உயிர்ப்போட வச்சிருந்தாடா சர்வதேசம் சில முடிவுகள் எடுக்க, அங்க தையிட்டியில் அந்த பிரச்சனை இருக்குது, நீங்களே அதை இன்னும் வளர விட்டு கொண்டு இருக்கிறீர்கள், அதை முடியுங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குமாடா. சர்வதேச அழுத்தங்களை கொடுக்கணும். அதுதான்டாப்பா ஒரே ஒரு தீர்வு. மக்கள் செஞ்சா கொடுக்க மாட்டாங்க, கட்சி செஞ்சா தான் மக்கள். என்ன சொல்லுவோம், ஒரு போராட்டத்துல நீங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் 4 பேர் 10 பேர் 50 பேர் ரோட்ல இருந்து ஒரு போராட்டத்தை செய்யறோம், அடிக்கிறாங்க, 2 நாளைக்கு கேஸ போடுறாங்க, 2 நாள் அட்டெம்பிட்ட சிஐடி போறான், 4 நாளைக்கு 10 ஜனம் பெறாது, அடுத்த நாள் 20 ஜனம் பெறாது. அப்ப பொய்ப்பிக்கப்பட்டுருமடா. என்னதான் நாங்கள் செஞ்சாலும் ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியில அதுக்கு கீழே நாங்கள் செய்ய அதுக்கு ஒரு பலம் இருக்கு. இல்லை, என்ன பிரச்சனைனா இதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட கட்சி எல்லாமே ஒரு பாதையில பயணிக்கல, அதான் பிரச்சனை. இப்ப நீ இந்த தையிட்டி திசுமகவா விகார அது இந்த சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த சைக்கிள் கட்சி தான் போய் நிக்கன்னு சொல்றேன். சைக்கிள் கட்சி ஒரு நல்ல விஷயத்தை செய்யுதுன்றேக்க எல்லா கட்சிகளும் போய் பக்கத்துல நில்லுங்கவன், ஆதரவா நில்லுங்கவன் நின்று இந்த மக்கள் பிரச்சனை மக்கள் தலைமையில நீதிமன்றத்துக்கு போகணும், மக்களை ஒன்றுபடுத்தி கதைக்குவன் வேற விட்டாத்தாரு அங்க அதான் உள்ளுக்க வேற விட்டாத்தான். கடைசியா நடந்த போராட்டம் தெரியா உனக்கும் தெரியும், நீயும் போயிருப்ப. இந்த புத்தர் சிலை ஒன்றை கொண்டு வைக்க போறாங்க. எத்தனை சிவில் அமைப்புகள் வந்தது, மாணவ ஒன்றிய தலைவர் மேல் வந்தவங்க, இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் வந்தவங்க எத்தனை பேர், அதை விட சிவில் அமைப்புகள் எத்தனை பேர் வந்தது, மத தலைவர்கள் எத்தனை பேர். அப்ப ஏன் இதுக்கு வேற இல்ல? அப்ப இதுக்கு ஏன் மெட்டாக்கள் வேற இல்ல? அதுதான் நாடகம். ஏன் வேற இல்ல? வேற விட இல்லையோ? வேற விட இல்லையண்டு இல்ல தம்பி. பொதுவா ஒரு எல்லாத்துக்கும் பாரவங்கள் இதுக்கு வரக்கூடாதுன்னு இல்ல. தெளிவுபடுத்த இவர் வந்தவர், சிறியர் வந்தவர், சிறியர் வந்து கட்சி என்ன அவருக்கே தெரியாம இருக்கு இல்ல. உண்மையான பற்றி இருக்கிறவர்கள் மக்கள் மத்தியில தங்களுக்கான ஆதரவு இருக்குன்னு நம்புறவே, உண்மையான விசுவாசி நாங்கள் மக்களுக்கு என்று சொல்லி நம்புறவே அந்த இடத்துக்கு வந்தவே. இதுல ஒட்டி ஒரு விஷயம் மட்டும் தெளிவா வந்தா அடிவிழும் என்று வராதா இருக்கிறாங்களும் இருக்கணும். அது வேற விஷயம். மக்களின் ஆதரவு தங்களுக்கு இல்ல, அதாவது வந்து அடிவிழும் சில சிறப்பு வரும் என்று வராதாக்கள் இருக்கு. அதே ஒரு போராட்டம் செய்யறது, தாங்கள் செய்யற போராட்டம் மட்டும் தான் செய்யறது, அது வேற விஷயம். ஆனா உதுக்கு மெச்சாக்கள் வராம இருக்கிறது ஒரு பெரிய குறைபாடு தான், பெரிய குறைபாடு. அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல இருந்து ஒரே விஷயம் தெளிவாது என்னண்டா, தெளிவாகுது சைக்கிள் கடை ஏர்போர்ட் யதார்த்தத்தை கதைக்கிறோம் தம்பி. இதுதான் இப்ப வேற ஒரு கட்சி
ஒரு பொது அழைப்பு விடுது இந்த கிபுலோயாக்கு விட்டது எல்லா கட்சிகளும் போய் நிக்கணும் முதல்ல ஆட்ட போராட்டம் கிபுலோயா வந்து சுமந்திரன் தலைமையில போராட்டம் கிபுலோயா சுமந்திரன் போராட்டம் தையிட்டி கயந்திரோ மேட்ட போராட்டம் ஆளாளுக்கு ஒரு போராட்டத்தை தூக்கி வச்ச ஒண்ணு இல்லைங்க மக்கள் போராட்டம் ஒன்றும் இல்லை இதுதான் எங்கட அரசியல்வாதிகள் பெற்ற பிள்ளை இது எங்கட கட்சி செய்யற போராட்டம் இது அவன் கட்சி செய்யற போராட்டம் என்று அடையாளப்படுத்துறது தான் பிள்ளை ஏன் அடையாளப்படுத்துறீங்கன்னா அடையாளப்படுத்துற அளவுக்கே மிர்றீங்க அது அவங்களோட அரசியலுக்காக அவங்க அடையாளப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட போராட்டம் நடக்குது வாக்கு காண்டிதான் தேர்தல் அரசியலுக்காக செய்கிறாங்கடாப்பா ஆனா எங்கட மக்கள் தான் அதை புரிஞ்சு கொள்ளணும் எது முக்கியத்துவம் வாய்ந்தது இப்ப பாருங்க செம்மணி பிரச்சனைக்கு எல்லாரும் வந்து ஒன்றானுட்டாங்க சந்தோஷமான விஷயம் என்பிபி அரசியல் கட்சியிலிருந்து பல உறுப்பினர்கள் அங்க வந்து தேவையில்லாம வாக்குவாதப்பட்டு கொண்டு வெளியேறினவே அது செஞ்ச சனி ஏன்டா அந்த அளவுக்கு சனத்துல மனசுல இருக்குடாப்பா ஓர்மம் இருக்குது அந்த அளவுக்கு பலி இருக்குது வெளியில விட ஆனா ஒரு நினைவேந்தல் போராட்டத்துக்கு என்பிபி உறுப்பினர் வரையக்க அடிச்சது பிழையோ இல்லையோ அடிச்சது வெளியில போங்கன்னு சொன்னது பிழையோ இல்லையோ அது புலியான விஷயம்டாப்பா அது ஒரு நான் கிட்டத்தட்ட இப்படியான செயல்கள் செய்கிறாக்களோ ஒரு படிப்பறிவு இல்லாதாக்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப ஒரு சார்பான ஒருத்தன் வாரானுங்களுக்கு என்று சொன்னாங்க அரசு சார்பான ஒருத்தன் ஒரு போராட்டத்துக்கு அதுங்களுக்கு ஒரு பலம் அதை பாவிச்சு கொள்ளணும் அதை பாவிக்காம விட்டது சைக்கிள்ட விளையோ இல்லை அதே ஆள் தான் அங்க போய் போலீஸோட சண்டை பிடிச்சவர் தெரியும் அதே ஆள் தான் சண்டை பிடிச்ச ரைட் இப்ப நீ இந்த கட்சியே என்ன கொலிவிட போற இது என்னடா கீழே சொல்றாங்க அந்த கட்சி தாரட்டு இந்த கதை அதுக்கு நடந்திருக்காம பேப்பர்ல வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு உண்மையிலேயே பாராட்டணும் 8 தங்கப்பதக்கம் 8 தங்கப்பதக்கம் அது மெடிக்கல் ஃபெக்கலட்ரி புருவான் ஒரு தங்கம் 4 லட்சம் என்றாலும் இதான் அந்த படிப்பறிவு இல்லாத கதை என்னடா அந்த தங்கத்துல ஒரு சின்ன முலா மட்டும்தான் பூச்சிக்கு முள்ளா தங்கம் இல்ல முள்ளா தங்கம் இல்ல என்றாலும் அந்த புள்ள எடுத்திருக்கொள்ளே அதை பாராட்டணும் 8 தங்கம் வாங்கியிருக்கா 8 தங்கப்பதக்கம் அதுவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வேண்டியிருக்கு யாழ்ப்பாணம் படிப்பு போகுது அடிச்சு விட்டது அந்த பிள்ளை ஒரு பிள்ளை 8 தங்கம் வாங்குறதும் ஒரு அதே மாதிரி மீடியா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு படியன் வேண்டி இருக்கான் என்ன வேண்டியிருக்கான் அவனும் இந்த சகாதவன் நிலக்ஷன் விருதுன்னு தங்க பார்க்க வேண்டியிருக்கான் அவன் கொஞ்சம் போரால பாதிக்கப்பட்ட கொஞ்சம் இது என்னொன்றும் வண்டி இருக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து என்னது கேஸுகளும் வண்டி கேஸுகளும் அங்க அந்த பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனை என்று சொல்லி இந்த ரேக்கிங்கள் வெளியிடங்கள்ல கொண்டு ரேக்கிங்கள் செய்யறேன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போய் கொண்டு உண்மையாவது எளிய வேலையடாப்பா உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தா நீ இப்படி செய்வியோ ரெண்டாலுமே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம்ன்றது இந்த அரசியல் போராட்டங்களுக்கு தேவையான ஒன்று அதுக்கு ஒரு தவறான சாயம் பூசுறது நடக்குது அதையும் ஏற்றுக்கொள்ளணும் தவறான சாயம் பூசல் நடக்குதோ இல்லையோ சில எங்கட தமிழ் பொடியல் தேவையில்லாத வேலை தான் இந்த வேலையும் ஏற்றுக்கொள்ள சில பேர் படிக்க வருவாங்க சில பேர் படிக்க வந்தோண்டு அதுக்குள்ள அரசியல் உணர்வோட செயற்படுவாங்க சில வந்து குழப்பது உண்மையிலேயே ரேக்கிங்ன்றது எனக்கு கீழே இன்னொருத்தான் இருக்கணும்ன்ற ஒரு நிலைமை பிள்ளை அதைத்தான் இப்ப சிங்கள அரசாங்கம் செஞ்சோம் அதே வேலையை நாங்கள் செய்யறது உண்மையா நிப்பாட்ட வேண்டிய விஷயம் அதான் நீ சொல்றது நல்ல விஷயம் இப்ப எனக்கு கீழே தான் நீ இருக்கணும் தான் எங்களை சொல்றாங்க அதை நீ அங்க போய் அதை செஞ்சா அது என்னடாப்பா அது அதான் இப்ப எங்கட ஆக்கள் இப்ப எல்லாரும் தலைபெற்ற அரசியலை கையில் எடுத்திருக்காங்க பிரபாகரனின் காலத்தில் வடக்கில் போதை இல்லை அவர் இல்லாத காலத்தில் நிலைமை தலைகீழாக இருந்தது நீங்கள் சொல்றீங்க இப்ப தலைகீழாக இருக்கணும் உண்மையிலேயே அது உண்மையான விஷயம் தானே ஆனா அதை வச்சுதான் அரவாசி பேர் அரசியல் செஞ்சு கொண்டிருக்காங்க இப்ப என்னத்த தலைவற்ற காலத்துல போதைப் பொருள் இல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் அது எல்லாருக்கும் தெரியும் தானே அது எல்லாருக்கும் தெரியும் தானே அந்த விஷயத்தை நீங்க திருப்பி சொல்றது என்ன உங்களோட வாக்கு வங்கி எல்லாரும் புதுசா வந்த ஆள்ல இருந்து பழைய ஆக்கள்ல இருந்து எல்லாரும் இந்த அரசியல் தான் செஞ்சு இருக்காங்க உண்மையிலேயே இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினது தலைவர் எல்லாமே பெருமையான விஷயங்கள்லாம் அதை வச்சு தயவு செய்து அரசியல் செய்யாதுங்க அதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வா கொடுத்தோன்றோங்க இப்படித்தான் உங்களோட ஒரு அரசாங்கம் இருந்தது உங்களுக்கு ஒரு அரசாங்கம் இப்படித்தான் இருந்ததுன்ற விழிப்புணர்வை கொடுங்க இதை வச்சு அரசியல் செஞ்சு கொண்டிருக்காங்க எங்களுக்கு என்ன சொல்லுவாப்போம் இப்ப நிழல் பிரதி அமைச்சர்களை தெரிவு செஞ்சு கொண்டிருக்கணுமாம் என்பிபி காரர் வடமாகாணம் இப்ப செயற்பாட்டுல இல்ல தானே வடமாகாணம் செயற்பாட்டுல இல்லை என்றதுக்காக தங்களோட செயற்பாடுகளை நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்காக சுகாதாரத்துறை இந்த உனக்கு இந்த அரிசி இந்த அரிசி அரிசி தட்டுப்பாடு நியாயம் எல்லாம் அரிசி தட்டுப்பாடு செல்ல பிராணிகளுக்கு அவருக்கு தானே எங்க சுகாதார கிட்டத்தட்ட அர்ஜுனா இருக்கிறானല്ലോ அவன் சொல்லி அவன் பார்லமெண்ட்ல நேற்று நான் டிவியில பார்த்துருந்தேன் சொன்னான்
இவரை சுகாதார பிரிவுக்கு இவரை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. கொஞ்ச நாளையால சொல்லுவார் அவர் ஒரு வெட்டினரி டாக்டர் தான். அப்போ கொஞ்ச நாளையால சொல்லுவார் உங்கள் மாடுகளுக்கு அதுகளுக்கு புல்லுகள் பிரச்சனைன்னு சொன்னால் மாடுகள் அதிகமாக புல்லு தின்றது தான் உங்கள் தட்டுப்பாடாக வரப்போகுது அப்படி கதை விடுவார் என்று சொல்லி அந்த நேற்று முழங்கி கொண்டிருந்தது. என்ன பிரச்சனைன்னா இது வந்தோன்னா ஒரு மாகாண சபையை எலெக்ஷனை வைக்க விடாம பண்றதுக்கான ஒரு செயல்பாடு. அவங்களுக்கு பிரஜாசக்தியை கொண்டு வந்து உள்ளூராட்சி சபையில ஒடுக்க போறாங்களோ அதே மாதிரி மாகாண சபையை திருப்பி மாகாண சபையில் உண்மையிலேயே எங்களுக்கு தந்த அதிகாரம் காணாது. தம்பி மஹிந்த தரப்பு வந்து நேரடியா எல்லாத்தையும் செஞ்சாங்க. நாங்கள் இலவாதம் தான். இதுல நீ வராத, இந்த சந்தில போராடாத, இதுல நீ இந்த தலை தூக்க கூடாது, இப்படி நேரடியா செஞ்சான். இவன் வந்து மறைமுகமா செய்கிறான். இது வந்து எங்க இளைஞர்களுக்கு விளங்குது இல்லையா? இளைஞர்களுக்கு விளங்க இல்ல. என்பிபி சப்போர்ட்டர்ஸ் கொண்டு வந்து டிஜிட்டல் மீடியாவை கொஞ்சம் பலமா வச்சு எல்லாத்துலயும் கமெண்ட் என்பிபி தானாண்டு போட்டு தவறுண்டு போடுறதுக்கு தானா போட்டாலே கீழே கமெண்ட் போட்டுருவாங்க. தவறுண்டு போட போறான் தவறுண்டு போட போறான். அவற்றை உண்மையாவே இளைஞர்களுக்கு அவரை பிடிச்சதுக்கான உண்மையா காரணம் டிஜிட்டல் மீடியா. அதை விட வந்து இந்த ஊழலை வழியில கொண்டு வாரன் என்றதுக்காக சும்மா பூச்சாண்டியா 2-3 பேரை கொண்டு இப்ப நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த விசாரணை ஒன்று இருக்காங்க. மனைவிக்கு விசாரணை இருக்குது. அப்ப அதுல என்ன கட்டமோ சரியா என்ன பிரச்சனைன்னா ரணிலுக்கு விசாரணை நடக்குது, கோட்டாக்கு விசாரணை நடக்குது, எல்லாருக்கும் விசாரணை நடக்குது. உத்தரம் உள்ள போற ஐடியா இல்ல. ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு விசாரணை நடந்தா உடனே உள்ள தண்டனை, உடனே பயங்கரவாத தடை சட்டம். அடுத்தது எங்கட இது 12 பேருக்கு மரண தண்டனை. அது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் வேணாம்னு சொல்லி எல்லா பிரதேச சபையும் எல்லா மாநகர சபையும் திட்டங்கள் போட்டு பார்லமெண்ட் அவங்களோட சபையில பாராட்டத்தக்க விஷயம். தமிழ் எங்கெங்கெல்லாம் தமிழ் கட்சிகள் பார்லமெண்ட் இது வச்சிருக்குதோ ஒரு உரிமை வச்சிருக்கோ அங்கெல்லாம் நிறைவேற்று. அதே மாதிரி இதை வந்து சிங்கள உள்ளூராட்சி சபைகளும் செய்யணும். என்பிபி இல்லாத என்பிபி எப்படியும் செய்ய போற இல்ல, என்பிபி இல்லாத உள்ளூராட்சி சபைகள் கட்டாயம் செய்யணும். இதை செஞ்சால்தான் உனக்கு இந்த கதை தெரியும். அன்றைக்கு தான் நான் சொன்னான் எங்களோட நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் அந்த மாதிரி செயற்படுறாரு. கொடுத்து விட்டாரு அவர் விளையாட்டு. என்னவா அவர் இந்த பார்லமெண்ட் எதிர்ப்பு சட்டம் இருக்கല്ലോ, அதுக்கு வந்து தான் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு தான் கதைக்க போறேன்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஆளை கூட்டிக்கணும் தரேன். அவர் உள்ளுக்கு வந்து டிஷர்ட்டோட வந்திருக்கிறார் கவர்ச்சி அமர்வுக்கு. அப்போ கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிறீங்க இப்படி இருக்காங்க உங்களை பிள்ளை எல்லாம் இருக்குன்னு சொல்லி இபிடிபி கட்சியிலேருந்து ஒரு ஆள் சொல்லியிருக்கு. அப்போ டக்குண்டவர் அவரும் சுதாரிச்சிட்டார் ஊடகவியலாளர் என்று சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஊடகவியலாளர் யாருமே ஊடகவியலாளர் என்று இது வரைக்கும் காணையிலையா? இப்போ எல்லாரும் தானே ஊடகவியலாளர். என்ன மீடியா, சோசியல் மீடியா இந்த விஷயங்களை கேமரா நடத்துக்கிறது எடுத்து வெளியில் இவரும் விளம்பரம் தானேடா, எல்லாரும் விளம்பரம் தானடா, அரசியல்ண்டாலே ஒரு விளம்பரம் தானே. அப்போ விளம்பரப்படுத்துறது கூடியது காரணப்படாது, அதுல கூட இல்லை. ஆனா கொஞ்சம் உள்ளுக்கு போய்க்க டீசெண்டா போகணுமே. உண்மைதான். நாங்கள் சபைகளுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய்க்க பள்ளிக்கூடத்துக்கு போய்க்க நாங்கள் எவ்வளவு டீசெண்டா போறோமோ பெருமதியான ஒரு சபைக்கையும் போய்க்க உண்மையில கச்சேரிக்கு காய்ச்சட்டோட உள்ள விட மாட்டாங்க. அது டிஷர்ட்டோட பெரும்பாலும் உள்ள விடுறாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விட்டு இருக்காங்க. ஒரே கேஸ் சார். இப்ப அடுத்த எங்கட பொன்சேகா ஆகுறாங்க இல்ல பாத்தீங்களா? அவர் தன்னிட்ட காணொலி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அது கொஞ்ச நாள் பரபரப்பா போட போறேன்னு கடைசியா போட்டு விட்டார். அந்த காணொலியில பெருசா ஒட்டுமே இல்ல, கோட்டாவோட கதைச்ச விஷயம் கூட இல்ல. ஏற்கனவே கஜேந்திரபார் முன்னம்பலம் சொன்ன விஷயம் தான் இங்கேயும் இருக்கு. என்ன இது சரணடைய வந்தாக்கள் ஐசிஆர்சியிலோட வந்தா ஏற்றுக்கொள்றோம் என்று விடுதலை புலிகள் அமைப்பினர் சொன்னதாகவும், ஐசிஆர்சியில நாங்க வந்து சரணடைகிறோம் என்று விடுதலை புலிகள் முக்கிய உறுப்பினர்களும் மக்களும் சொன்னதாகவும், ஆனா இங்க அரசாங்கத்திட்ட இருந்து வந்து அப்படி ஐசிஆர்சியில இருந்து வந்தா இல்ல, நேரடியாக நீங்க ராணுவத்தில் சரணடையணும். சரணடைஞ்சிருந்தா இப்ப தலைவர் பிரபாகரனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பாங்க, வடக்கு கிழக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பாங்க. பொட்டம்மான் போன்ற முக்கிய உறுப்பினருக்கு வடக்கு மக்களுக்கு மாநிலத்தின் முக்கிய பதவிகள் கொடுத்திருப்பேன் அவர் சொல்லி இருக்கிறார். யாரு? பொட்டம்மான். அவர் ஞானிதானே, அப்ப ஆள் சொல்லி இருக்கு. ஏற்கனவே முதல் அரசாங்கத்தை என்ன பொதுஜன பிரமுன இப்ப இருக்கிற மைந்த டீமோட ஒட்டா இருந்தால்தான் திடீரென்று அரசியல் பழிவாங்கன்னு சொல்லி பிரிஞ்சு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெருசா அது போகவும் இல்லை. இப்ப சொல்லி இருக்கு. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த ஆள் சொல்லி இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினரும் இங்க எங்கட மஹிந்த டீமும் ஒரே டீலிங் போட்டு தான் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஆனா கொண்டு இல்லாம போச்சு. 2005ஆம் ஆண்டு $2 மில்லியன் வந்து கொடுத்ததாம் புலிகள் அமைப்புக்கு மஹிந்த டீம் வந்து சொல்லி இருக்குது. இப்ப என்ன பிரச்சனைடா, இப்ப எல்லாருமே இந்த அரசியல்ல பரிதாக்கப்பட்டு கொண்டு வரீங்க. அவங்க வந்து அவங்க இல்லைன்றது தெரிஞ்சு கொண்டு விட வேண்டிய நாடிச்சு இல்லாத ஆதாரம் இல்லாட்டி அங்க ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு திருமாவளவன்,
அந்த லவ்வுக்காக காதலுக்காக வேற எத்தனை உலக இந்தியவர் தெரிய மாட்டேன். அது என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்ற ஒரு ஆதாரம் இல்லாத அந்த ஆளை இல்லா வீட்டுக்கு இழுப்பம்பு சக்கரன்ற மாதிரி தான். தமிழ் தேசிய பிறப்புல இந்தியாவில் அவங்க செயற்படுற மாதிரி இவங்க செயற்பட்டாங்களோ நாங்கள் சரி அது அந்த குப்பை அரசியல் இங்க வரக்கூடாது இன்னும் பெரியல வந்தாங்களோ சரி உங்க ஒருத்தர் வீடு வழி இருக்கலாது அப்படி கூட தள்ளுவாங்க. அதுதானே உண்மையிலேயே இந்த அரசியல்ல வரிதாக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன நடைமுறை அரசியல இருந்து போறாராம். அதே மாதிரி எங்கட இப்ப நாங்க சொன்ன சரத் பொன்சேகாக்கு அரசியலே இல்ல. அதே மாதிரி சயித் பிரேமதாஸ் அரசியல் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் கிடக்கு. இப்ப என்ன செய்ய போறாங்களோ தெரியும். இப்ப அரசியல எல்லாம் பரிதாக்கப்பட்டவங்க ஒரு கதை அடிச்சோட்டு வராங்க. இப்ப ஆளாளுக்கு என்னென்ன கதையை சொல்ல போறாங்களோ தெரியல. நானும் பலிக்கிறேன் இங்க செருப்பு செய்ய போகுது செருப்பு கவனமா வட்டிக்கு கிட்டிக்கிங்க காசை வாங்கி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துடாது. வேண்டினாலும் கூட கடையின் பத்திரத்தை வச்சுதான் பண்ணுவேன். இங்க வந்த வேண்டிய ஒருத்தருக்கும் சொல்லாத.